ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. தருமபுராதீனம் நட்சத்திர குருமுனிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். நம்முடைய பெரிய புராண சிந்தனைக்கு குருமா சன்னிதானம் அவர்கள் அருளாசி வழங்கி இருக்கின்றார்கள். அதை கேட்டு மகிழுங்கள். அடியார் பெருமை சொல்லவும் பெரியது. அடியார்களினுடைய வரலாற்றினை விளக்கமாக சொல்ல இருப்பது அறிந்து மகிழ்ச்சி. தொடர்ந்து தம்முடைய பணி சிறக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல செந்தமிழ்ச்சொக்கநாதன் திருவருளை சிந்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். சொல்லுவது அரியன் வழி தோற்றிய தோற்றம் போற்றி, வல்லை வந்தார்லி என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி, எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி, தில்லையம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி என்னை. மீண்டும் தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கிறேன். இந்த பெரிய புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விக்கிரமசிங்கபுரத்து அடியார் சுப்பிரமணியன் அவர்கள், அவர்களுடைய துணைவியார் ரேவதி அம்மையார் அவர்கள், மற்றும் இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்கள், மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் பெரிய புராணத்தில் திருவாரூர் திருநகரச் சிறப்பு என்கின்ற தலைப்பில் இருக்கின்றோம். திருவாரூரில் இந்த பெரிய புராணத்திற்கு அடிப்படையான திருத்தொண்டத் தொகை அங்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் அருளப்பட்டதால் அந்த திருவாரூர் நகரச் சிறப்பை, சோழ நாட்டில் பல திருத்தலங்கள் திருநகரங்கள் இருந்தாலும் சிறப்பாக இந்த திருவாரூர் நகரச் சிறப்பை சேக்கிழார் பெருமான் எடுத்து கூறுகின்றார். மேலும் அதில் மனுநீதி சோழனினுடைய வரலாற்றை எடுத்து கூறுகின்றார்கள். அந்த மனுநீதி சோழனினுடைய மகன் வீதி உலா வரும்போது அந்த தர்மதேவதை இவனுடைய தர்மத்தை சோதனை செய்வதற்காக ஒரு கன்றுக்குட்டியாக ஒரு பசுமாடாக வந்து அந்த தர்ம தேவதையானது இந்த அரசனை சோதிப்பதற்காக வருகின்றது. அந்த கன்றுக்குட்டி சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து காவல்களையும் அந்த கன்றுக்குட்டியானது தாண்டி அந்த கன்றுக்குட்டியானது அந்த அரசனினுடைய தேர்காலில் விழுந்து இறந்து விடுகின்றது. அந்த கன்றுக்குட்டியானது அது துள்ளி துள்ளி, இளங்கன்று பயம் அறியாது என்பதற்கு ஏற்ப துள்ளி துள்ளி அது சென்று அந்த தேர்காலில் விழுந்து இறந்து விடுகிறது. அந்த கன்றுக்குட்டியினுடைய துன்பத்தை இறந்ததை பார்த்து அதனுடைய தாயானது மிகவும் வேதனைப்படுகின்றது.
அப்பொழுது இதையெல்லாம் பார்த்த அந்த அரசிளங்குமரனும் நேர்மையானவன், இறை வழிபாட்டில் சிறந்தவன். அந்த அரசிளங்குமரன் இதற்கு என்ன தீர்வு என்று நாம் அந்த அந்தணர்களிடத்தில் கேட்போம் என்று அவனும் செல்கின்றான் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. சோமகோமதி அம்மா வணக்கம், நடராஜன் ஐயா வணக்கம். வணக்கம். 112வது பாடல் செந்துருத்திப்பண் மத்தியமாவதி ராகம். ஒரு வரியை 2 தடவை கூறுகின்றேன். 2வது தடவை நீங்கள் சொல்லி அதை பழகிக் கொள்ளுங்கள். ஒரு முற்றோதல் மாதிரியும் ஆகிவிடும். தன்னுயிர்கன்று வீய தளர்ந்த ஆத்தறியாதாகி, தன்னுயிர்கன்று வீய தளர்ந்த ஆத்தறியாதாகி, முன்னெருப்பு உயிர்த்து விம்மி முகத்தினில் கண்ணீர் வார, முன்னெருப்பு உயிர்த்து விம்மி முகத்தினில் கண்ணீர் வார, மண்ணுயிர் காக்கும் செங்கோல் மனுவின் பொற்கோயில் வாயில், மண்ணுயிர் காக்கும் செங்கோல் மனுவின் பொற்கோயில் வாயில், பொல்லணி மணியை சென்று கோட்டினால் புடைத்ததன்றே, பொல்லணி மணியை சென்று கோட்டினால் புடைத்ததன்றே. அந்த தன்னுடைய கன்றை இழந்த அந்த பசுமாடானது தன் உயிர்கன்று வீய, அந்த பசுமாட்டிற்கு உயிர் போல இருக்கக்கூடிய அதனுடைய குழந்தையாகிய அந்த கன்று இறக்க, அதாவது தேவலோகத்தை அடைய. ஏன்னா இறக்கன்னு இல்லை, 108வது பாட்டில் உம்பரின் அடையன்னு தான் அதில் கொடுத்துருக்கு. அந்த விண்ணுலகை அந்த கன்று அடைந்து இருக்கின்றதாம். அப்படி வீயன்னா இறக்கன்னு அர்த்தம். அந்த உயிர் கன்றானது இறந்து பட்டதை இந்த பசுமாடு பார்க்கின்றது. அதை பார்த்தவுடன் அதற்கு தளர்ச்சி ஏற்படுகிறது. தளர்ந்த அந்த பசு தரியாதாகி, தாங்க முடியாத துன்பத்தை அது அடைகின்றது. முன் நெருப்பு உயிர்த்து, தீ போல அப்படியே பெருமூச்சு விட்டு கொண்டு அது வேதனையை வெளிப்படுத்துகிறது. நெருப்பு அப்படின்னா தீ, உயிர்த்து அப்படின்னா பெருமூச்சு விடுதல். அந்த கன்றுக்கு முன்னிலையில் நின்று தீ போல பெருமூச்சு விட்டு கொண்டு விம்மிக் கொண்டு, வேதனையினால் வரக்கூடிய ஒரு அடையாளம் அந்த வாய் குளறுதல் போன்று அந்த விம்மிக் கொண்டு, முகத்தினில் கண்ணீர் வார, அந்த பசுமாட்டினுடைய முகத்தில் அப்படியே கண்ணீர் சொரிகின்றது. மண்ணுயிர் காக்கும் செங்கோல், அதாவது இந்த நிலைத்த உயிர்களையெல்லாம் காக்கக்கூடிய அந்த செங்கோல் செலுத்தி காக்கக்கூடிய அந்த மனுவின், அந்த மனுநீதி சோழனினுடைய பொற்கோயில், பொற்கோயில்னா அரண்மனை, அந்த அரண்மனை வாசலில் ஒரு ஆராய்ச்சி மணியானது கட்டப்பட்டிருக்கிறது. அந்த அழகிய பொன் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். அந்த மிகவும் அழகு செய்யப்பட்ட அந்த மணியை, அந்த ஆராய்ச்சி மணியை சென்று கோட்டினால் புடைத்ததன்று. தன்னுடைய கொம்பு, தலையில உள்ள கொம்பின், கோடுன்னா கொம்பு, அந்த கொம்பினால் அது அடித்தது. புடைத்தது அப்படின்னா அடித்தது அந்த பசுமாடு. இதுல பாத்தீங்கன்னா புடைத்தது அப்படின்னா அடித்தல்னு அர்த்தம். இது இந்த வார்த்தை கவனிச்சுக்கிட்டு. அப்போ ஒவ்வொரு அரசன், நேர்மையான அரசன், அவனுடைய அரண்மனை வாயில்ல ஒரு ஆராய்ச்சி மணி கட்டியிருப்பாங்க. அரசன்ட்ட ஒரு செய்தியை நேரடியா சொல்லணும்னா ஒவ்வொருத்தர் மூலமாக போய் கடைசியில் அரசனுக்கு போகும். ஆனா அப்படி இல்லாம சில பேர் அந்த அரசன்ட்ட அந்த செய்தியை கொண்டே போக மாட்டாங்க, இவங்களே தடுத்துருவாங்க.
அதனால எல்லோருக்கும் ஒரு அரசனிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு உரிமை கிடைக்க வேண்டும். அந்த மிகச் சீக்கிரமாக ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வாசல்ல ஒரு ஆராய்ச்சி மணியை கட்டியிருப்பாங்க. அந்த ஆராய்ச்சி மணியை அடிச்சாச்சுன்னா உடனே அரசனுக்கு அந்த சத்தம் பெயரும் யாரு என்ன ஏது அப்படின்ட்டு விசாரிச்சிருவாரு அரசன். அதனால தான் அந்த சிறந்த அரசர்கள்லாம் வாசல்ல அரண்மனை வாசல்ல யார் வேண்டுமானாலும் தங்களுடைய துன்பத்தை சொல்வதற்காக ஒரு ஆராய்ச்சி மணியை அவர்கள் கட்டியிருப்பார்கள். அந்த ஆராய்ச்சி மணி அடித்த சத்தம் அரசனுக்கும் கேட்டுரும். உடனே வந்திருக்கிறது யாரு, என்ன பிரச்சனை, அதற்கு என்ன தீர்வு அப்படின்னுட்டு உடனே அவர்கள் செயல்படுவார்கள். அந்த மணி தான் ஆராய்ச்சி மணி. அது மிகவும் அழகு செய்யப்பட்டு அங்கே அலங்காரத்தோடு இருக்கின்றது. அந்த மணியை இந்த பசுவானது தன்னுடைய கொம்பினால் அடித்தது. புடைத்தல் அப்படின்னா அடித்தல் அப்படின்னு அர்த்தம். அடிக்கின்றது இந்த பசுமாடு. அடுத்த பாடல். பழிப்பறை முழக்கோ ஆர்க்கும் பாவத்தின் ஒலியோ வேந்தன். பழிப்பறை முழக்கோ ஆர்க்கும் பாவத்தின் ஒலியோ வேந்தன். வழி திருமைந்தன் ஆவி கொளவரும் மரளி ஊர்தி. வழி திருமைந்தன் ஆவி கொளவரும் மரளி ஊர்தி. கழுத்தணி மணியின் ஆர்ப்போ என்ன தன் கடைமுன் கேழாம். கழுத்து அணிமணியின் ஆர்ப்போ என்ன தன் கடைமுன் கேழாம். தெளித்தெழும் ஓசை மன்னன் செவிப்புலம் புக்க போது. தெளித்தெழும் ஓசை மன்னன் செவிப்புலம் புக்க போது. இந்த மணியினுடைய சப்தம் எப்படி இருக்கின்றதா அரசனுடைய காதுகளுக்கு சென்று சேருகிறது. இந்த மணியினுடைய சப்தம் எப்படி இருக்கின்றது அப்படின்னுட்டு கூறுகின்றார். பழி பறை முழக்கோ. பழி வந்து விட்டது என்று பழி கூறும் அந்த பறை சத்தத்தினுடைய முழக்கத்தை போல இந்த ஆராய்ச்சி மணியினுடைய ஒலி இருந்தது. அப்படியும் அர்த்தம் எடுத்துக்கிடலாம். பழிப்பு அறை. பழிப்பு அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கின்றது அப்படிங்கிறத சொல்வதற்குரிய ஒலியை போல இந்த சப்தம், இந்த முழக்கம் இருந்தது. அப்ப இதுவரைக்கும் பழிப்புங்கிற வார்த்தையே அங்க இல்லாம இருந்துச்சு. இப்போ அந்த பழிப்புங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அப்படிங்கிறத நினைவூட்டும் விதமாக அந்த சப்தம் இருந்ததோ. அப்ப இதுவரைக்கும் அந்த ஆராய்ச்சி மணியை யாருமே அடிக்கவில்லை. ஏனென்றால் அவ்வளவு நேர்மையாக அந்த மனுநீதி சோழன் அரசாட்சி செய்து வருகின்றான். ஆகையினால் இதுவரைக்கும் அந்த பழிப்பு என்ற வார்த்தைக்கு உரிய அந்த ஒரு சொல் இல்லாதவாறே அந்த மன்னன் அரசாட்சி செய்து வந்திருக்கின்றான். அந்த வார்த்தை இருக்கின்றது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இந்த சப்தம், இந்த மணியினுடைய சப்தம் ஏற்பட்டதோ அப்படின்னுட்டு ஒரு சந்தேகத்துல சொல்றார். ஆர்க்கும் பாவத்தின் ஒலியோ. ஆர்க்கும் அப்படின்னா பிணிக்கும். பாவத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒலியோ இந்த மணியினுடைய சப்தம் அப்படின்னுட்டு கேட்கிறாப்ல. அப்போ ஆர்க்கும்னா பிணிக்கும். பாவம் செய்யும் போது நமக்கு மீண்டும் பிறவி பிணி வருகிறது. அப்போ அந்த பிறவி பிணி வருவதற்கு காரணமாகிய அந்த பாவத்தின் ஒலியை போல இது இருக்கின்றதோ அப்படின்னுட்டு ஒரு கேள்வியாக கேட்டுக்கொண்டே வருகின்றார்கள். இதுல கூட திருவாசகத்துல சொல்லும்போது ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தம். அப்படி அந்த பிறவித்துயருக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பாவத்தின் ஒலிதான் இப்படி இந்த மணியினுடைய சப்தமாக கேட்டது அப்படிங்கிறாங்க.
அடுத்து வேந்தன் வழி. அந்த மனுநீதி சோழனினுடைய வம்சாவளியில் வந்த ஒரே மைந்தன், திருமைந்தன், வீதி விடங்கள்னு அவருக்கு பேர். அந்த மகனுக்கும் திருவாரூர் பெருமானினுடைய பெயரையே வச்சிருக்கிறார். அந்த திருமைந்தன், அந்த ஒரே மைந்தனாகிய அந்த அரசிளங்குமரனினுடைய ஆவியை எடுப்பதற்காக வரக்கூடிய மரளி அப்படின்னா யமதர்மன். யமதர்மன் எதுல வருவான்? அவனுடைய எரும மாட்டுல வருவான். ஊர்தி அப்படின்னா எருமை மாடு. அந்த எரும மாட்டு கழுத்துல நல்ல மணிகள் எல்லாம் கட்டியிருக்கும். அந்த எரும மாடு வரக்கூடிய அந்த கழுத்தில் கட்டிய எருமை மாட்டின் கழுத்தில் கட்டிய அந்த மணியின் ஆரவாரத்தை போல இந்த ஆராய்ச்சி மணியின் ஒளி இருந்தது அப்படின்னு சொல்றாப்ல. அப்ப அந்த யமதர்மன் எரும மாட்டில் தன்னுடைய வாகனமாகிய ஊர்தியாகிய எருமை மாட்டின் மீது ஏறி வருகின்றான். இந்த அரசிளங்குமரனின் உயிரை கவர்வதற்காக அந்த எரும மாட்டின் கழுத்தில் கட்டியிருக்கக்கூடிய அந்த மணியினுடைய ஓசையை போல இந்த ஆராய்ச்சி மணியினுடைய ஓசையும் இருந்தது அப்படின்ட்டு என்ன என்று நினைக்கும்படியாக என எண்ணும்படி தன் கடைமுன் கேளா. தன் கடைவாசல், கடைனா கடைவாசல், தன் அப்படின்னா அரசன், அரசனினுடைய அந்த கடைவாயிலில் முன் கேளா, இதுவரைக்கும் கேளாத அந்த ஒலி இப்பொழுது கேட்டது. முன் கேளா அப்படின்னா இதுவரைக்கும் கேட்டிராத ஒலி அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுவரைக்கும் அந்த அங்க எந்த விதமான அநியாயமோ அக்கிரமமோ பாவமோ நடக்கவில்லை. என்ன, அதனால அந்த மணிக்கு வேலையே இல்லை. அதனால அது பின்னால சொல்லும்போது தூங்குகின்ற மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மணிக்கு வேலையே, ஆராய்ச்சி மணிக்கு வேலையே இல்லாமல் இருந்தது. அதான் முன் கேளா. அந்த கடைவாசலில் கட்டி இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மணியினுடைய சப்தத்தை இதற்கு முன் யாருமே கேட்கவில்லை. அப்படி நேர்மையா அந்த அரசன் ஆட்சி செய்து வருகின்றான். தெளித்து எழும் ஓசை, அந்த அர்த்தமில்லாமல் எழக்கூடிய அந்த ஓசை, அந்த ஓசை மன்னன் செவிப்புலம் புக்கபோது, அந்த அரசனினுடைய காதுக்குள் அது புகுந்த போது. அப்போ ஆராய்ச்சி மணியை யாரோ அடிக்கிறாங்க அப்படிங்கிறது அரசனுடைய காதுக்குள்ள அந்த ஆராய்ச்சி மணியினுடைய ஒலி இப்பொழுது கேட்டு விட்டது அப்படின்ட்டு. அப்போ செவிக்கு உரிய புலனாகிய சப்தம் அதனுடைய பொறியில் புகுந்த போது, பொறி இங்க காது, புலன் சப்தம். அது சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அப்படி அந்த செவிக்கு உரிய புலனாகிய சப்தம் அதன் பொறியில் அந்த ஞானேந்திரியம் கண்மேந்திரியம்னுட்டு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த பொறியில், அந்த செவிக்குள் புகுந்த போது, அரசனினுடைய காதுக்குள் அது புகுந்து கேட்கின்றது அந்த ஒலியானது. பசுமாடானது தனக்கு உயிர் போன்று இருக்கக்கூடிய தன்னுடைய குட்டியாகிய அந்த கன்று இறப்பதை பார்த்து மிகவும் தளர்ச்சி அடைகிறது. அந்த பசுவானது இந்த வேதனையை தரியாதாகி தாங்க முடியாததாக நிற்கின்றது. அது தன்னுடைய மூச்சு காற்றை நெருப்பு போல மூச்சு காற்றை பெருமூச்சை விட்டு கொண்டு அது தன்னுடைய குழந்தையின் முன்பு நிற்கின்றது. இந்த வேதனையின் காரணமாக அது விம்முகிறது. இந்த பசுமாட்டின் முகத்தில் இப்பொழுது கண்ணீர் வந்து கொண்டு இருக்கின்றது. எல்லா உயிர்களையும், நிலைத்த உயிர்களையும் காக்கக்கூடிய அந்த செங்கோல் செலுத்தக்கூடிய அந்த மனுநீதி சோழனினுடைய அரண்மனை வாயிலில், பொற்கோயிலாகிய அந்த அரண்மனை வாயிலில் ஒரு ஆராய்ச்சி மணி கட்டப்பட்டிருக்கின்றது. யார் வேண்டுமானாலும் தங்களுடைய கோரிக்கைகளை, துன்பத்தை இந்த மணியை அடித்து அரசனிடத்தில் தெரிவிக்கலாம் என்ற அளவில்
அந்த ஆராய்ச்சி மணி கட்டப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அழகிய மணியை இந்த பசுமாடானது அந்த இடத்திற்கு சென்று தன்னுடைய கொம்பினால் அதை புடைத்து அடிக்கின்றது. இப்பொழுது அந்த சப்தமானது அரசனினுடைய செவிக்கு கேட்கப்படுகிறது. அந்த சப்தம் எப்படி இருக்கின்றது அப்படின்னுட்டு கூறுகின்றார்கள். அந்த அரசனுக்கு பழி கூறக்கூடிய பறை முழக்கத்தை போன்று இந்த ஆராய்ச்சி மணியின் ஒலி இருந்ததோ என்றும், அல்லது பழிப்பு என்ற வார்த்தை இதுவரைக்கும் அங்கே இல்லை, அந்த பழிப்பு என்கின்ற வார்த்தையும் இருக்கின்றது என்று அந்த சொல் இருப்பதை குறிப்பதற்காக இந்த பசுமாடானது அந்த ஆராய்ச்சி மணியை அடித்ததைப் போல இந்த ஆராய்ச்சி மணியினுடைய முழக்கம் இருந்தது. மேலும் அந்த நம்மை பிறவி பிணிக்கு ஆர்க்கக்கூடிய அந்த பிறவி நோய்க்கு நம்மளை தள்ளக்கூடிய பிணிக்கக்கூடிய அந்த பாவத்தின் ஒலியை போல இந்த ஆராய்ச்சி மணியினுடைய ஒலி இருந்தது. அந்த அரசனினுடைய மனுநீதி சோழனினுடைய வம்சாவளியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைந்தன் அந்த திருமைந்தன். அந்த அரசிளங்குமரனினுடைய ஆவியை எடுப்பதற்காக வரக்கூடிய யமதருமன் தன்னுடைய ஊர்தியாகிய அந்த எருமை மாட்டின் மீது அமர்ந்து இப்பொழுது வந்து கொண்டு இருக்கின்றான் திருவாரூரை நோக்கி. அவனுடைய கழுத்தில் அந்த எருமை மாட்டினுடைய கழுத்தில் அழகாக கட்டப்பட்ட அந்த மணியின் ஆரவார ஒலியைப் போல, அந்த மணியின் ஒலியைப் போல இந்த ஆராய்ச்சி மணியினுடைய ஒலி இருந்தது என்று சொல்லும்படி இருந்தது என்று அந்த ஆராய்ச்சி மணியினுடைய ஒலியை கூறுகின்றார்கள். இப்படி தன்னுடைய அந்த அரசன் தன்னுடைய கடைவாசலில் கட்டப்பட்ட அந்த மணியினுடைய ஓசையை இதற்கு முன் கேட்டதே இல்லை. அந்த அளவிற்கு அந்த மன்னன் நேர்மையாக அரசாட்சி செய்து வருகின்றான். அப்படி அர்த்தமில்லாத அந்த மணியினுடைய ஓசை இப்பொழுது அந்த மனுநீதி சோழனாகிய மன்னனினுடைய அந்த செவி புலத்திற்கு புகுந்தது. அதாவது செவிக்கு உரிய புலனாகிய அந்த மணி ஓசையினுடைய சத்தம் அதன் பொறியாகிய செவிக்குள் இப்பொழுது புகுந்தது. மன்னன் அந்த ஆராய்ச்சி மணியினுடைய ஒலியை கேட்டான். ஆங்கது கேட்ட வேந்தன் அரியணை இழிந்து போந்து, ஆங்கது கேட்ட வேந்தன் அரியணை இழிந்து போந்து, பூங்கொடி வாயில் நன்ன காவலர் எதிரே போற்றி, பூங்கொடி வாயில் நன்ன காவலர் எதிரே போற்றி, ஈங்கிதோர் பசுவந்தெய்தி இறைவனின் பொற்ற வாயில், ஈங்கிதோர் பசுவந்தெய்தி இறைவனின் கொற்ற வாயில், தூங்கிய மணியை கோட்டால் துளக்கியது என்று சொன்னார், தூங்கிய மணியை கோட்டால் துளக்கியது என்று சொன்னார். இதை கேட்ட அந்த அரசன், ஆராய்ச்சி மணியினுடைய சப்தம் இதுவரைக்கும் கேட்டதில்லை, இப்பொழுது கேட்டுவிட்டது அப்படின்னு மன்னன் திடுக்கிடுகின்றான். உடனே அரியணை இழிந்து போந்து தன்னுடைய சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்கி அந்த இடத்திற்கு வருகின்றான். பூங்கொடி வாயில் நன்ன, அந்த அழகிய பூக்கள் கொடிகளெல்லாம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாசல், அந்த வாசலுக்கு இப்பொழுது அரசன் வருகின்றான். உடனே அங்கு இருக்கக்கூடிய காவலர்கள் அரசனுக்கு எதிரில் அவனை வணங்கி போற்றுகின்றார்கள். போற்றி அவர்கள் முதல்ல எடுத்து கூறுகின்றார்கள் அரசனிடத்தில், ஈங்கு இதோர் பசு, இப்பொழுது இங்கே வந்து நிற்கின்றது அல்லவா இந்த பசுவானது, வந்து எய்தி இந்த இடத்திற்கு வந்து இந்த இடத்தை அடைந்து, இறைவர் எல்லோருக்கும் இறைவனாக இருக்கக்கூடிய மனுநீதி சோழ மன்னனே, நின் கொற்றவாயில் உன்னுடைய வெற்றி பொருந்திய வாசலில் தூங்கிய மணியை,
இதுவரைக்கும் தூங்கிக் கொண்டு இருந்த மணியை. அப்படின்னா அந்த மணிக்கு வேலையே இல்லைன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் தூங்கியன்னா தொங்கிய அப்படின்னு அர்த்தம். தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மணி. ஆனா இங்க தூங்கிய மணி தான் சிறப்பான அர்த்தமாக இருக்கும். இதுவரைக்கும் இந்த மணிக்கு வேலையே இல்லை அப்படின்னா அந்த மன்னன் இதுவரைக்கும் ரொம்ப நேர்மையான அரசாட்சி செய்து வருகின்றான். என்ன அப்படி இந்த மணியை கோட்டால் தன்னுடைய கொம்பினால் துளக்கியது என்று சொன்னார். துளக்குதல் அப்படின்னா அசைத்தல்னு அர்த்தம். முதல்ல இந்த முதல் பாட்டுல நான் அதான் இந்த வார்த்தையை கவனிச்சுக்கிடுங்கன்னு சொன்னேன். முதல் பாட்டுல கோட்டினால் புடைத்ததன்றேன்னு போடுறார். தன்னுடைய கொம்பால வேணும்னு தான் அடிக்குது. அது எனக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு புடைத்தல்னா அடித்தல்னு அர்த்தம். ஆனா அரசனுக்கு கோபம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த பசுமாடு லேசா இதை அசைச்சுது, அந்த ஒலி உங்களுக்கு கேட்டுட்டு அப்படின்னுட்டு அந்த காவலர்கள் எவ்வளவு நைஸா அந்த அரசனுக்கு கோபம் வராதபடிக்கு பதத்தை போடுறாங்க பாருங்க. என்ன அப்போ இந்த மணியை தன்னுடைய கொம்பினால் இந்த பசுமாடு அசைத்தது, அதனால சப்தம் எழுந்தது, அந்த சப்தம் உங்களை அடைந்தது அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த காவலர்கள் தங்களுக்கு தெரிந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை எடுத்து கூறுகின்றார்கள். மன்னவன் அதனை கேளா வருந்திய பசுவை நோக்கி. மன்னவன் அதனை கேளா வருந்திய பசுவை நோக்கி. என்னிதற்கு உற்றது என்பான் அமைச்சரை இகழ்ந்து நோக்க. என் இதற்கு உற்றது என்பான் அமைச்சரை இகழ்ந்து நோக்க. முன்னுற நிகழ்ந்த எல்லாம் அறிந்துழான் முதிர்ந்த கேள்வி. முன்னுற நிகழ்ந்த எல்லாம் அறிந்துழான் முதிர்ந்த கேள்வி. தொண்டரி அமைச்சன் மன்னன் தாழினை தொழுது சொல்வான். தொண்டரி அமைச்சன் மன்னன் தாழினை தொழுது சொல்வான். மன்னவன் அந்த காவலர்கள் சொன்னதை கேட்டுக்கொண்டான். கேளானா கேட்டு. அதே நேரத்தில் அந்த பசு வருத்தத்தோடு இருக்கிறது. அந்த வருந்திய பசுவை நோக்கி, வருத்தத்தோடு கண்ணீர் சொரிந்து கொண்டு நிற்கக்கூடிய அந்த பசுவை பார்த்து, என் இதற்கு உற்றது என்பா. இந்த பசுவுக்கு என்ன நடந்தது, என்ன ஏற்பட்டது என்று அமைச்சரை இகழ்ந்து நோக்க. அமைச்சரை பார்த்து கேட்கின்றான். அது இகழ்ந்து நோக்கன்னா, இதை நீங்க கவனிக்காம இருந்துட்டீங்களே, இந்த பசு துன்பத்தோட இங்க வந்துலாம் நிக்கி, அந்த பசுவுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீங்கள் போக்கவில்லையா அப்படின்னுட்டு அந்த அமைச்சர்கள் அந்த கடமையிலிருந்து தவறிவிட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டும் அந்த அமைச்சர்களை இகழ்ந்து பார்த்து அவன் கேட்கின்றான். உடனே அதுல ரொம்ப அறிவுல கூடிய அந்த அரசன், ஒப்பற்ற அமைச்சன், அறிவுல கூடிய ஒப்பற்ற அமைச்சன், அவன் இப்பொழுது இதற்கு பதில் கூறுகின்றான். முன்னுற நிகழ்ந்த எல்லாம், இதற்கு முன் நிகழ்ந்த அந்த கன்றுக்குட்டி இறந்த அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அறிந்துளான், ஏற்கனவே தெரிந்து வைத்து கொண்டான் அந்த அமைச்சன். அந்த முதிர்ந்த கேள்வி, முதிர்ந்த அறிவு, கேள்வின்னா அறிவு, முதிர்ந்த அறிவு உடைய தொன்னெறி அமைச்சன், ரொம்ப பழமையானவன் அவன், ரொம்ப காலமா இந்த அரசன்ட்ட அமைச்சராக இருக்கின்றான். நல்ல நெறியை உடைய அந்த அமைச்சன் மன்னன் தாளினை தொழுது சொல்வான். அந்த மனுநீதி சோழனினுடைய 2 திருவடிகளை, 2 காலினை தொழுது இப்பொழுது அந்த அரசனுக்கு பதில் கூறுகின்றான். அப்போ காலில் விழுந்து கும்பிடும் போதே ஏதோ பெருசா நடந்திருக்குன்னு அர்த்தம். அதனால ஏதோ பெரிய அளவுல இதற்கு ஒரு தீங்கு வந்துவிடக்கூடாதேன்னுட்டு அரசன் முதல்லேயே அந்த மன்னன் தாளினை தொழுது சொல்வான். அந்த இணைனா 2 கால்களையும் வணங்கி
அந்த பழமையான அமைச்சன் கூறுகின்றான். அவன் காலில் விழும்போதே ஏதோ பெருசா நடந்திருக்கு அப்படின்னுட்டு தெரிஞ்சுக்கிடலாம். என்ன? அரசனினுடைய காதுக்குள் அந்த ஆராய்ச்சி மணியினுடைய சப்தம் கேட்டவுடன், அதை கேட்ட அந்த ஆராய்ச்சி மணியினுடைய சப்தத்தை கேட்ட வேந்தன் திடுக்கிட்டு அந்த தன்னுடைய சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்கி அந்த ஆராய்ச்சி மணியை கட்டி இருக்கக்கூடிய இடத்திற்கு வருகின்றான். அந்த இடத்தில் பூக்களும் நல்ல கொடிகளும் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வாசலுக்கு இப்பொழுது அரசன் நெருங்கி வந்து அங்கு காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காவலர்களை பார்க்கின்றான். அந்த காவலர்கள் அரசனுக்கு எதிரில் நின்று அவரை வணங்கி அவரிடத்தில் இப்பொழுது பதில் கூறுகின்றார்கள். இங்கே ஒரு பசு இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தது. எல்லோருக்கும் இறைவனைப் போல இருக்கக்கூடிய எங்கள் அரசனே, உன்னுடைய வெற்றி பொருந்திய இந்த வாசலில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மணியை தன்னுடைய கொம்பினால் அது அசைத்தது. அந்த அசைவின் காரணமாக மணி சப்தம் கேட்டது. அது அரசனை உன்னுடைய காதுகளுக்கும் வந்து சேர்ந்து விட்டது என்று அவர்கள் மிக அவர்களுக்கு தெரிந்த அளவில் இந்த இந்த பசு அடித்ததுன்னு சொல்லாம அந்த அசைத்தது அப்படின்னுட்டு மென்மையாக அவர்கள் அந்த காவலர்கள் எடுத்து கூறுகின்றார்கள். ஏன்னா இந்த தூங்கிய மணி அப்படிங்கிறத தேவாரத்திலையும் நாவுக்கரசு பெருமான் ஒரு திருவிருத்தத்துல சொல்றாங்க. மூவா உருவத்து முக்கண் முதல்வ மீக்கூரிடும்பை காவாயன கடை தூங்கு மணியை கையால் அமரர் நாவாய் அசைத்த ஒலி மாறிய தில்லையப்பா தீயாய் எரிந்து பொடியாய் கழிந்த திரிபுரமே. தனித்திருவுருத்தத்துல நாவுக்கரசு பெருமானும் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அந்த தூங்குமணியை அப்படின்னுட்டு அந்த கைலாயத்திலையும் இது போல ஒரு மணி கட்டப்பட்டிருக்கிறது, ஆராய்ச்சி மணி. அந்த மணிக்கு வேலையே இல்லை, தூங்கிட்டு இருந்துச்சான். அந்த மணியை இந்த திரிபுரத்து அசுரர்களினுடைய கொடுமை தாங்காம தேவர்கள்லாம் போய் அடிச்சிருக்காங்க. உடனே சுவாமி வந்து உடனே அந்த திரிபுர சமகாரத்துக்கு புறப்பட்டு இந்த மணி அடிச்சு கொஞ்ச நேரம் அந்த மணி அப்படியே அந்த சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அதனுடைய ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த ஓசை கேட்டு முடியறதுக்குள்ள திரிபுர சமகாரத்தை சுவாமி பண்ணிட்டார். இங்க கோயில்ல மணிகளை ஒரு மணி அடிச்ச உடனே ஒரு நிமிஷத்துக்கு அந்த சத்தம் அப்படியே ரீங்காரம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த சத்தம் அடங்கும். அந்த ஒரு தடவை அந்த ஆராய்ச்சி மணியை தேவர்கள்லாம் சேர்ந்து அந்த கைலாயத்துல தூங்கி கொண்டிருந்த மணியை அடிச்சாங்கன்னா, அந்த ஒரு அடியில அந்த கேட்ட ஓசையானது மறைவதற்குள் சுவாமி திரிபுர சமகாரத்தை முடிச்சிட்டாரு. அவ்வளவு வேகமா சுவாமி நீதி பரிபாலனை செஞ்சாரு அப்படின்னு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார். அந்த தூங்கு மணியை கையால் அமரர், அந்த தூங்கிக் கொண்டிருந்த மணியை தங்களுடைய கைகளால் தேவர்கள் எல்லாம் நாவாய் அசைத்த ஒலி, அந்த உள்ளே தொங்கி இருக்கக்கூடிய அந்த நாவாயை அசைத்த அந்த ஒலி மாறிய அப்படின்னா, ஒலி மாறுதல் அப்படின்னா ஒலி அடங்குதல்னு அர்த்தம். அந்த ஒலி அடங்குவதற்கு முன்னமேயே அந்த சிவபெருமான் தீயாய் எரிந்து பொடியாய் கழிந்த திரிபுரமே. திரிபுர சமகாரத்தை சுவாமி முடிச்சிருக்கார். அதுக்குள்ள தேர்ல ஏறி எல்லாம் முடிஞ்சு அந்த ஒலி மாறதுக்குள்ள, அந்த ஒலி அடங்குவதற்குள் அந்த திரிபுர சமகார நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சுதான்.
அப்படி சுவாமி உடனே அந்த நீதியை தரக்கூடியவர் அப்படின்னுட்டு இந்த தூங்கிய மணி அங்க தூங்கு மணின்னுட்டு நாவுக்கரசு பெருமானும் இதை கையாண்டிருக்காங்க. அப்படி அந்த இந்த பசுமாடானது அங்கே இந்த ஆராய்ச்சி மணியை லேசா அசைத்தது அப்படின்னுட்டு அந்த காவலர்கள் தங்களுடைய பங்கிற்கு அரசனிடத்தில் எடுத்து கூறுகின்றார்கள். அந்த மன்னவன் மனுநீதி சோழன் அதை கேட்டுக்கொண்டு அவன் அந்த வருத்தத்தோடு கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கக்கூடிய பசுவை பார்க்கின்றான். இதற்கு என்ன நடந்தது என்று அமைச்சர்களை பார்த்து இகழ்ச்சியோடு பார்த்து கொண்டு கேட்கின்றான். ஏனென்றால் இது ஆராய்ச்சி மணியை அடிக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்க, இதுக்கு என்ன நடந்ததுன்னு நீங்க கவனிக்கலையா அப்படிங்கிற மாதிரி அந்த அமைச்சர்களை இகழ்ச்சியோடு பார்த்து கேட்கின்றான். உடனே நடந்ததை எல்லாம் ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அந்த தெரிந்து வைத்திருக்கின்றான். அந்த முதிர்ந்த அறிவுடைய அந்த பழமையான நெறியை கடைபிடிக்கக்கூடிய அமைச்சன். ஒன்று பிரச்சனை வருவதற்கு முன்னமேயே அதை பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து வைத்துக் கொள்வது ஒரு அமைச்சனுக்குரிய ஒரு கடமை. அப்படிப்பட்ட அந்த அமைச்சன் நடந்தது எல்லாம் அந்த பசுங்கன்று இறந்துபட்டது எல்லாத்தையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த அமைச்சன் இப்பொழுது அரசனினுடைய 2 திருவடிகளை வணங்கி இப்பொழுது அரசனுக்கு பதில் கூறுகின்றான் அந்த அமைச்சன். வளவனின் புதல்வன் ஆங்கோர் மணி நெடும் தேர்மேல் ஏறி, வளவனின் புதல்வன் ஆங்கோர் மணி நெடும் தேர்மேல் ஏறி, அளவில் தேர்த்தானை சூழ அரசுலாம் தெருவில் போங்கால், அளவில் தேர்த்தானை சூழ அரசுலாம் தெருவில் போங்கால், இளைய ஆண் கன்று தேர்கால் இடை புகுந்து இறந்ததாக, இளைய ஆண் கன்று தேர்கால் இடை புகுந்து இறந்ததாக, தளர்வுறும் இத்தாய் விளைத்தது இத்தன்மை என்றான். தளர்வுறும் இத்தாய் விளைத்தது இத்தன்மை என்றான். வளவ அப்படின்னா சோழனே அப்படின்ட்டு, வளவர் எல்லா வளங்களையும் தன்னிடத்தில் உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் சோழர்களுக்கு அந்த பட்டப்பேர் வளவன். இதுல தேவாரத்துல சொல்லும் போதும் மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை அப்படின்ட்டு. ஒரு பெண்ணுக்கு புகுந்த வீடு சிறப்பாக அமைஞ்சதுன்னா இன்னார் கணவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கணவன் சிறப்பாக அமையாது அந்த அம்மா பிறந்த வீடு சிறப்பா இருந்துச்சு அப்படின்னா இன்னாருடைய மகள்னுட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படித்தான் சொல்லுவாங்க. புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமானும் இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க, மங்கையர்க்கரசி அந்த அம்மா பேரை சொல்றாங்க. முதல்ல புருஷனை எல்லாம் சொல்லணும். புருஷன் என்ன சைவ சமயத்துல இல்லாம அந்த நின்ற சீர் நெடுமாறன் சமண சமயத்துல இருக்கிறார். ஞானசம்பந்தர் வரும்போதும் அந்த சமணர்களால நிறைய துன்பத்தை அடைந்தார். அதனால என்ன சொல்றாங்க, பிறந்த வீட்டு பெருமையை சொல்லி அந்த அம்மாவை சொல்றாங்க. வளவர்கோன் பாவை, சோழ நாட்டினுடைய அரசனினுடைய மகள் அப்படின்னுட்டு அந்த அம்மா பிறந்த வீட்டு பெருமையை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் பாண்டிமாதேவின்னு சொல்றார். பாண்டியனுக்கு மனைவி. அப்போ அந்த கணவன் சரியில்லை அப்படின்னா அந்த மனைவியை சொல்லும் பொழுது இன்னாருக்கு மகள் அப்படின்ட்டு தகப்பனும் நல்ல சரியாக இருந்து அவன் வளமையாக இருக்க வேண்டும். அவன் செம்மையாக இருக்கும்போது அந்த தகப்பனாரினுடைய பெயரை சொல்லி அவருக்கு மகள் அப்படின்ட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த
ஒரு பத்ததியை ஞானசம்பந்த பெருமானும் கடைப்பிடிக்கிறாங்க. மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவழை கை மடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி. அதுக்கப்புறம் தான் பாண்டிமாதேவின்னு வருது. என்ன அப்படி ஒரு சிறப்பு. அப்படி அந்த வளவ அந்த சோழ மன்னனே, நின் புதல்வன் உன்னுடைய ஒரே ஒரு மகன் நின் புதல்வன் ஆங்கு ஓர் மணி நெடுந்தேர்மேல் ஏறி, அங்கே அந்த அழகிய மணிகள் கோர்க்கப்பட்ட மிக உயர்ந்த அந்த தேர் மீது ஏறி அளவில் தேர் தானை சூழ, அந்த அரசிளங்குமரனை சுற்றி அளவில்லாத தேர்கள்லாம் தேர்ப்படைகள்லாம் சூழ்ந்துதான் வந்துகிட்டு இருந்திருக்கு அப்படின்ட்டு. அரசு உலாம் தெருவில் போங்கால், அரசர் உலா செல்லக்கூடிய அந்த தெருவில் அந்த அரசன் அந்த அரசிளங்குமரன் உலா போகும்போது இளைய ஆண் கன்று, அந்த இளமையான அந்த பசுமாட்டினுடைய கன்று, இளைய கன்று தேர்காலிடை புகுந்து இறந்ததாக, அந்த அரசிளங்குமரனுடைய தேர்காலில் இடையில் அதுதான் புகுந்து போகுது. அந்த அரசிளங்குமரன் வலிய சென்று அந்த இது கொல்லல, அது துள்ளி துள்ளி போய் அந்த தேருக்கு காலுக்கு இடையில புகுந்துருது. அதான் புகுந்து அப்படின்ட்டு. இறந்ததாக, அது இறந்து விட்டது என்று தளர்வுறும் இத்தாய், தன்னுடைய கன்று இறந்து விட்டது என்று தளர்ச்சி அடைந்து துன்பப்பட்ட இந்த தாய் பசுவானது இங்கே வந்து இந்த இடத்திற்கு வந்து விளைத்தது இத்தன்மை என்றார். இந்த ஒரு நிகழ்ச்சியை இது ஏற்படுத்தி இருக்கின்றது, இந்த ஆராய்ச்சி மணியை இது அடித்திருக்கின்றது அப்படின்னுட்டு அரசன் அந்த அமைச்சன் அந்த தொன்னெறி அமைச்சன், ரொம்ப பழமையான அந்த முதிர்ந்த கேள்வி அமைச்சன் கூறுகின்றான். இதுல என்ன அப்படின்னா, மணி நெடுந்தேர் அப்படின்னா உயர்ந்த தேர். உயர்ந்த தேர்ல அந்த அரசிளங்குமரன் உட்கார்ந்திருக்கும் போது இந்த சக்கரத்துக்குள்ள இந்த கன்று வந்தது தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஒண்ணு தெரிஞ்சிருந்தா நிப்பாட்டியிருப்பாங்க. அந்த உயரத்துல இருந்து அந்த சக்கரத்துக்குள்ள இந்த இது துள்ளி துள்ளி வேகமா வந்திருக்கு, நிப்பாட்ட முடியாம ஆயிப்போச்சு. அந்த அரசன் என அரசிளங்குமரன் உயரமான இடத்தில் அமர்ந்திருந்தது ஒரு காரணம். ரெண்டாவது, அந்த அரசிளங்குமரனை சுற்றி இன்னும் நிறைய தேர்களும் மற்ற படைகள் காலாட்படை எல்லாம் வந்துட்டு தான் இருந்தாங்க. இந்த இளங்கன்று பயம் அறியாது அப்படிங்கிறது மாதிரி இந்த இளங்கன்றாகிய இந்த கன்றுக்குட்டி துள்ளி துள்ளி ஓடி அங்க புகுந்துட்டு, அதனாலதான் ஏன்னா கீழே இருக்கக்கூடியவங்க கூட பிடிச்சிருவாங்க. இது நடந்து போனா, இது இல்லை கொஞ்சம் வேகமா ஓடுச்சுன்னா கூட கீழே அவ்வளவு கூட்டங்கள் இருக்கு. அவ்வளவு கூட்டங்கள் இருந்தாலும் அவ்வளவு கூட்டங்களும் இந்த கன்றை பிடிச்சிருவாங்க. ஆனாலும் இது எல்லாரையும் தப்பி அந்த துள்ளி துள்ளி அந்த சக்கரத்துக்கு இடையில புகுந்துட்டுது அப்படின்ட்டு வாய்ப்புகள் இந்த இவ்வளவுலும் இருக்கும் போதும் அந்த கன்று வந்து துள்ளி போய் விழுந்துட்டு அப்படின்னுட்டு அதை வந்து நிதானமா எடுத்து சொல்றார். ரெண்டாவது, அரசன் உலா வரக்கூடிய தெருவுல பசுமாடு கன்றுக்குட்டிலாம் வரக்கூடாது. அந்த அரசன் உலா வரக்கூடிய தெருவை விட்டுட்டு அதற்குன்னுட்டு ஒதுக்கப்பட்ட அந்த தெருக்கள்ல தான் அந்த பசுமாடும் கன்றுக்குட்டியும் வரணும். அப்ப இந்த அரசன் உலா போகக்கூடிய தெருவுக்குள்ள அது எப்படி வரலாம் அப்படின்னுட்டு ஒரு காரணத்தை அந்த அமைச்சர் வந்து இவ்வளவு காரணம் அரசனுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வருகின்றார். என்ன அப்போ அந்த இளைய ஆண் கன்று, அந்த இளங்கன்று பயம் அறியாது அப்படிங்கிறதுக்கு ஏற்றாற் போல அது துள்ளி துள்ளி தேர்காலுக்கு இடையில புகுந்துட்டு அந்த காப்பாத்துறதுக்கு நேரம் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அது உள்ள புகுந்துட்டு. காப்பாத்துறதுக்கு நேரம் இருந்துச்சுன்னா எப்படினாலும் நாங்க காப்பாத்திருப்போம். சுத்தி அவ்வளவு பேரும் நாங்க சூழ்ந்துகிட்டு தான் வரோம். ஆனா இது வந்து அந்த இவனை சோதிக்கணும்னு தானே அந்த தர்ம தேவதையே இப்படி உருவெடுத்து வருது. அப்ப யாரால காப்பாற்ற முடியும்? என்ன அந்த பசுமாடு இப்படி இறந்து விட்டது.
அதைக் கண்டு தளர்வு அடைந்த, துன்பமடைந்த இந்த தாய்ப்பசு இப்படி இந்த ஆராய்ச்சி மணியை அடித்து விட்டது அப்படின்னுட்டு அந்த முதிய அமைச்சர் இப்பொழுது எடுத்து கூறுகின்றார் அரசனிடத்தில். அவ்வுரை கேட்ட வேந்தன் ஆவுரு துயரம் மெய்தி. அவ்வுரை கேட்ட வேந்தன் ஆவுரு துயரம் மெய்தி. வெவ்விடம் தலை கொண்டார் போல் வேதனை அகத்து மிக்கிங்கு. வெவ்விடம் தலை கொண்டார் போல் வேதனை அகத்து மிக்கிங்கு. இவ்வினை விளைந்தவாறென்று இவ்வினை விளைந்த ஆறு என்று இடருறும் இறங்கும் ஏங்கும். இவ்வினை விளைந்த ஆறு என்று இடருறும் இறங்கும் ஏங்கும். செவ்விது என் செங்கோல் என்னும் தெருமரும் தெளியும் தேரான். செவ்விது என் செங்கோல் என்னும் தெருமரும் தெளியும் தேரான். இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த அமைச்சன் கூறிய வார்த்தையை கேட்ட வேந்தன், அந்த அரசன் ஆவுரு துயரம் எய்தி. அந்த பசுமாடு என்ன துயரத்தை அடைந்ததோ அந்த துயரத்தை இந்த அரசனும் அடைந்தான். ஆவுரு துயரம் எய்தி. அரசனும் அந்த பசுமாடு என்ன துயரம் அடைந்ததோ அந்த துயரத்தை அடைந்தான். வெவ்விடம் தலை கொண்டார் போல் கொடிய விஷம் தலைப்பகுதி வரைக்கும் சென்று சேர்ந்தது போல் வேதனை அகத்து மிக்கு. அவனுடைய வேதனை உள்ளே இப்பொழுது மிகுதியாக இருக்கின்றது. அரசனுக்கு வேதனை மிகுதியாக இருக்கிறது. இவ்வினை விளைந்த ஆறு. இந்த செயல் நடந்ததுக்கு காரணம் என்ன என்று அவன் ஆறுன காரணம் ஆறு என்று இடருறும் இடரை அடைகின்றான், இரக்கப்படுகின்றான். அந்த பசுமாட்டை பார்த்து இரக்கப்படுகின்றான், ஏங்குகின்றான், இப்படி நடந்து விட்டதே என்று. செவ்விது என் செங்கோல், நான் செங்கோல் செலுத்தக்கூடிய இந்த அரசாட்சி ரொம்ப செம்மையாக இருக்கின்றது என்று தன்னைத்தானே இகழ்ந்து கொள்கின்றான். செவ்விது அப்படின்னா செம்மையானது. என் செங்கோல் என்னும், நான் செலுத்திய செங்கோலாட்சி ரொம்ப செம்மையா நடக்குது அப்படின்னுட்டு தன்னைத்தானே அவன் இகழ்ந்து கொள்கின்றான். தெருமரும், அப்படியே அவனுடைய மனம், அரசனினுடைய மனம் சுழலுகிறது. இகழ் தெளியும் தேரான். கொஞ்சம் அதுக்கப்புறம் தெளிவு அடைந்தாலும் அதன் பிறகு தேறுதல் அடைய முடியாமல், இந்த துன்பத்திலிருந்து தேறுதல் அடைய முடியாமல் அவன் நிற்கின்றான் அந்த சோழ மன்னன். அப்போ எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அதற்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை கண்டு இந்த இரக்கம் கொள்ளக்கூடியவனாக இந்த சோழ மன்னன் இருக்கின்றான். அதனாலதான் சேர நாட்டு அரசர் சேரமான் பெருமாள், அவருக்கு பேர் களரிற்றறிவார்னு பேர். அவரு சுவாமிகிட்ட ஒரு வரம் கேட்காராம். எந்த உயிர்கள் என்ன துன்பத்தை அடைஞ்சாலும் அதை நீக்கணும்னா, அதனால எந்த உயிர்கள் எது பேசினாலும் எனக்கு புரியுத மாதிரி நீ எனக்கு ஆற்றலை கொடு அப்படின்னு கேட்கிறார். அப்ப களறுதல் அப்படின்னா பேசுதல், அதை தெரிந்து கொள்ளுதல். அப்போ 2 பாம்பு அதுகளுக்குள்ள பேசினாலும் அவனுக்கு புரியும். எந்த மிருகங்கள், பறவைகள், ஊர்வன, எந்த ஜீவன், பூச்சி, நண்டு கிண்டு எது பேசினாலும் அது அவனுக்கு புரியும். அதற்கு துன்பம் ஏற்பட்டால் அவற்றை இவன் காப்பாற்றுவான். அதனாலதான் அந்த சேரநாட்டு அரசனுக்கு பேரு களரிற்று அறிவார் அப்படின்ட்டு. எந்த உயிர்கள் மனிதர்கள் இல்லாம எல்லா உயிர்களும் பேசுவது அவனுக்கு புரியும். அதனாலதான் அவருக்கு பேர் களரிற்றறிவார்னு சேரமானுக்கு பேர். இதுல
வெவ்விடம் தலை கொண்டார் போல் வேதனை. கொடிய விஷம். அந்த விஷம் தலைக்கு போய் சேர்ந்துருது. அப்போ அது என்ன அப்படின்னா அப்படின்னா ஒரு பாம்பு ஒருத்தரை கடிக்குது அப்படின்னா அந்த விஷம் இரத்த ஓட்டத்துல முதல்ல கலக்கி ஒவ்வொரு சுற்றா சுற்றி வரும். ஒவ்வொரு சுத்துலையும் ஒவ்வொரு பகுதியை அது பாதிக்கும். 7வது தடவை அந்த இரத்த ஓட்டத்துல அந்த விஷம் சுத்தும் போது தலைய பாதிக்கும், தலையில உள்ள மூளையை பாதிக்கும், இறப்பு. அப்படி அந்த சோழ மன்னன் இறப்பு அடைந்ததைப் போல, இறந்ததைப் போல ஒரு துன்பத்தை அடைந்தான் அப்படிங்கிறது தான் இதுல வெவ்விடம் தலை கொண்டார் போல். அந்த கொடிய பாம்பு கடிச்ச விஷம் தலைக்கு வரைக்கும் ஏறி மூளையவும் பாதிச்சு, தலையவும் பாதிச்சு, இறக்கக்கூடிய தருவாயில் அந்த விஷம் இருக்கும். அந்த அளவிற்கு அவன் வேதனை அடைந்தான் அப்படிங்கிறது தான் இதுல வெவ்விடம் தலை கொண்டார் போல். இத நாவுக்கரசு பெருமானினுடைய அந்த ஒன்றுகொலாம் பதிகத்துல இதெல்லாம் விளக்கமாக இருக்குது. இதுல 7 இரத்த ஓட்டத்துல அந்த இது 7 சுத்தி சுத்தி வருமா. ஒவ்வொரு சுத்துலையும் ஒவ்வொரு பகுதிகள் பாதிக்கப்படுமா. 7வது சுத்துல அந்த விஷத்தின் காரணமாக தலைப்பகுதி, மூளை இது அப்படியே காலியாயிரும். அவன் இறந்துருவான். அதுதான் அந்த வெவ்விடம் தலை கொண்டார் போல் அப்படின்னா இறந்தவனாகவே அந்த சோழ மன்னன் ஆகிவிட்டான். அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை அவன் அடைந்தான் அப்படின்ட்டு இதுல கூறப்படுகிறது. அந்த முதிய அமைச்சன் சோழ மன்னனிடத்தில் கூறுகின்றான், வளவனே, சோழ மன்னனே, உன்னுடைய புதல்வன் அங்கு இருக்கக்கூடிய மணிகள் கோர்க்கப்பட்ட மிக உயரமான தேர் மீது ஏறி அமர்ந்து கொண்டு அந்த அரசிளங்குமரனை சுற்றி அளவற்ற தேர்களும் மற்ற படைகளும் சூழ்ந்து வர அரசன் உலா செல்லக்கூடிய அந்த தேரில் அவன் உலா செல்கின்றான். அப்பொழுது அந்த பசுமாட்டினுடைய இளைய கன்றானது அந்த தேர்காலில் குதித்து கொண்டு துள்ளி கொண்டு அந்த தேர்காலின் இடையில் புகுந்து தானே வலிய புகுந்து இறந்துபட்டது. அந்த துன்பத்தின் காரணமாக தளர்ச்சி அடைந்த இந்த தாய் பசுவானது இந்த இடத்திற்கு வந்து இந்த ஆராய்ச்சி மணியை அடித்து விட்டது என்று அந்த முதிய அமைச்சன் எடுத்து கூறுகின்றான். இதை கேட்டவுடன் அந்த சோழ மன்னன், இந்த உரையை கேட்ட அந்த சோழ மன்னன், அந்த பசுமாடு எப்படிப்பட்ட துயரத்தை அடைந்ததோ அப்படிப்பட்ட துயரத்தை அடைந்தான். ஒரு கொடிய விஷமானது தலைக்கு கொண்டு சென்றார் போல, அதாவது அந்த கொடிய விஷம் தலைப்பகுதிக்கு வரும் பொழுது அவர்கள் இறந்து படுவார்கள். அப்படி இறந்து படக்கூடிய அளவிற்கு அந்த வேதனையை அவனுடைய உள்ளத்தில் வந்து சேருகிறது. இந்த செயல்பாடு, இந்த இறப்பு நடந்ததற்கு என்ன காரணம் என்று அவன் இடரடைகின்றான். இந்த பசுமாட்டின் மீது இறக்கப்படுகின்றான். இந்த துன்பத்தின் காரணமாக ஏங்குகின்றான். நான் செங்கோல் செலுத்தக்கூடிய அந்த செவ்விய தன்மை, அந்த செம்மையான தன்மை மிகவும் அழகாக இருக்கின்றது என்று தன்னைத்தானே அவன் இகழ்ந்து கொள்கின்றான். அவனுடைய மனம் துன்பத்தால் சுழலுகிறது. அவன் சிறிது தெளிவற்ற நிலையில் இருந்தாலும் இதிலிருந்து தேராத நிலையில் அவன், இந்த துன்பத்திலிருந்து தேராத நிலையில் அவன் இருக்கின்றான். மண்ணுயிர் புறந்து வையம் பொது கடிந்து அறத்தில் நேடும். மண்ணுயிர் புறந்து வையம் பொது கடிந்து அறத்தில் நேடும். என்னெறி நன்றால் என்னும் என் செய்தால் தீரும் என்னும். என்னெறி நன்றால் என்னும் என் செய்தால் தீரும் என்னும். தன்னிடம் கன்று காணா தாய்முகம் கண்டு சோறும். தன்னிடம் கன்று காணா தாய்முகம் கண்டு சோறும்.
அந்நிலை அரசன் உற்ற துயரம் ஓர் அளவிற்றன்றால் அந்நிலை அரசன் உற்ற துயரம் ஓர் அளவிற்றன்றால் மண்ணுயிர் மண்ணுன நிலைத்த இந்த நிலைத்த உயிர்களை எல்லாம் காப்பாற்றி புறந்து காப்பாற்றி வையம் பொது கடிந்து அந்த உலகம் எல்லாருக்கும் பொது என்பதிலிருந்து நீங்கி உலகம் எல்லாருக்கும் பொதுவானதுங்கிறதுல நாம உறுதியா இருக்கணும். ஆனா இப்ப நடைபெற்ற செயல் எப்படி இருக்கின்றது? இந்த உலகம் பொது கடிந்துன்னா நீங்கி இந்த உலகம் எல்லாருக்கும் பொது என்கின்ற அந்த ஒரு அறநெறியிலிருந்து நீங்கி அறத்தில் நீடும் எந்நெறி இந்த அறத்தோடு நான் நீண்டகால ஆட்சி புரிந்து வரக்கூடிய என்னுடைய இந்த நெறியானது நன்றால் எண்ணம் ரொம்ப நல்லா தான் இருக்கு அப்படின்னுட்டு அரசன் தன்னைத்தானே இகழுகின்றான். அதாவது இந்த உலகம் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் பொதுவானது அப்படிங்கிறத கடைப்பிடிக்கணும். ஆனா நான் இப்போ என்னுடைய மகன் இந்த செயலை செய்து விட்டான். அப்போ நான் இதுல இருந்து இப்போ நீங்கியது போல இதுவரைக்கும் நான் இந்த அறத்தோடு செஞ்ச ஆட்சியானது என்னுடைய அரசாட்சியானது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னுட்டு தன்னைத்தானே இகழுகின்றான். என் செய்தால் தீரும் என்னும் இதை என்ன செய்தால் இந்த பழியானது நீங்கும் என்று நினைத்து பார்க்கின்றான். தன்னிலம் தன் இளம் கன்று காணா தன்னுடைய இளமையான அந்த கன்றை காணாத அந்த தாய் முகம் கண்டு அந்த பசுமாட்டினுடைய முகத்தை கண்டு மன்னன் சோர்வு அடைகின்றான். அந்நிலை அரசன் உற்ற துயரம் ஓர் அளவிற்றென்றால் அந்த நேரத்தில் அந்த சோழ மன்னன் உற்ற துயரத்திற்கு ஒரு அளவு என்பதே இல்லாமல் இருக்கின்றது அப்படின்னுட்டு. அதாவது இவ்வுலகத்தில் நிலை பெற்ற உயிர்களை எல்லாம் தீமை அணுகாதபடி காத்து அதான் புறந்து உலகம் எல்லாருக்கும் பொதுவானது என்பது இல்லாது எனக்கே உரியது என்னுமாறு அறவழியில் நீண்ட காலம் செலுத்திய என் ஆட்சி மிக நன்றாக இருக்கிறது. அதான் இந்த உலகம் எனக்கே உரியது அப்படின்னுட்டுலாம் நான் அரசாட்சி செலுத்தி விட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய மகன் இந்த செயலை செய்திருக்கின்றான், இதற்கு தக்க தண்டனை நான் கொடுக்க வேண்டும்ங்கிறத மறைமுகமாக சொல்றார். அது மந்திரிகள் அது கண்டு மன்னவனை அடிவணங்கி மந்திரிகள் அது கண்டு மன்னவனை அடிவணங்கி சிந்தை தளர்ந்தருளுவது மற்றிதற்கு தீர்வன்றால் சிந்தை தளர்ந்தருளுவது மற்றிதற்கு தீர்வன்றால் கொந்தலர்த்தார் மைந்தனை முன் கோவதை செய்தார் குமரே கொந்தலர்த்தார் மைந்தனை முன் கோவதை செய்தார்க்கு மறே அந்தணர்கள் விதித்த முறை வழி நிறுத்தல் அறம் என்றார். அந்தணர்கள் விதித்த முறை வழி நிறுத்தல் அறம் என்றார். உடனே அங்கு இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லாம் அது கண்டு இந்த நிகழ்ச்சி அரசன் துன்பமடைந்த அந்த நிகழ்ச்சியை கண்டு மன்னவனை அடிவணங்கி அந்த அரசனினுடைய கால்களை வணங்கி சிந்தை தளர்ந்து அருளுவது மற்றிதற்கு தீர்வு என்றார். உன்னுடைய சிந்தையில் துன்பப்பட்டு நீ இப்பொழுது மிகவும் துன்பப்பட்டு கொண்டு இருப்பது இதற்கு தீர்வு கிடையாது. கொந்தலர்த்தார் மைந்தனை அந்த கொத்தாக பூத்த அந்த மலர்களை கொண்டு கட்டப்பட்ட மாலையை அணிந்த உன்னுடைய மைந்தனை முன் கோவதை செய்தார்க்கு
இதற்கு அந்த பசுவை வதை செய்தவர்களுக்கு அந்த மறை அந்தணர்கள், வேதத்தை ஓதக்கூடிய அந்தணர்கள் என்ன ஒரு தீர்வை அதற்கு விதித்திருக்கின்றார்களோ அந்த முறையில் உன்னுடைய மகனை வழிநிறுத்தல் அறம் என்றார். அந்த முறையில் அந்த உன்னுடைய மகனை வழியில் நிறுத்தி அந்த வழியே உன்னுடைய மைந்தனை முறை செய்வதுதான் அறநெறியாகும் என்று கூறுகின்றார்கள். அதாவது அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத அந்தணர்கள் சொல்வார்கள். அந்த அந்தணர்கள் சொல்லக்கூடிய வழியில் நீ முறை செய்வதுதான் இதற்கு தக்க தீர்வாகவும் தக்க அறமாகவும் அது அமையும் அப்படின்னுட்டு ஒரு பொதுப்படையாக அந்த அமைச்சர்கள் இவர்கள்லாம் எடுத்து போகின்றார்கள். அப்போ அந்தணர்கள் என்ன சொல்றாங்க அதை நம்ம கேட்போம். இதற்கு தீர்வு அப்படிங்கிற மாதிரி அவர்கள் பொதுவாக கூறுகின்றார்கள். இந்த நிலைத்த உயிர்களையெல்லாம் தீமை வராது காத்து உலகம் எல்லாருக்கும் பொது என்ற அந்த நீதியிலிருந்து நீங்கி உலகம் எனக்கு மட்டுமே உரியது என்ற நிலையில் நான் வாழ்ந்து அறத்தோடு நீண்ட காலமாக நான் செய்த இந்த அரசாட்சியானது மிகவும் நன்றாக இருக்கின்றது என்று அந்த சோழ மன்னன் தன்னைத்தானே இகழ்ந்து கொள்கின்றான். என்ன செய்தால் இந்த துன்பமானது தீரும் என்று நினைத்து பார்க்கின்றான். அந்த இளங்கன்று, அந்த இறந்து போன இளம் கன்றை காணாத அந்த தாய், அந்த பசுவினுடைய அந்த தாய் பசுவினுடைய முகத்தை மீண்டும் பார்த்து சோர்வு அடைகின்றான். அந்த நிலையில் அரசன் அடைந்த அந்த துன்பத்திற்கு ஒரு அளவு என்பதே கிடையாது. அரசனுடைய துன்பத்தை கண்டு அங்கு இருக்கக்கூடிய மந்திரிகள் அனைவரும் மன்னவனினுடைய கால்களை வணங்கி கொண்டு பதில் கூறுகின்றார்கள். அரசே, நீ உன்னுடைய சிந்தையில் இப்படி தளர்ச்சி அடைந்து துன்பப்படுவது இதற்கு ஒரு தீர்வு கிடையாது. அந்த கொத்தான மலர்களால் கட்டப்பட்ட மாலைகளை அணிந்த மைந்தனை, இதுக்கு முன் அந்த பசுவை வதை செய்தவர்களுக்கு அந்த வேதத்தை ஓதக்கூடிய அந்தணர்கள் என்ன ஒரு விதிமுறைகளை விதித்து இந்த பழியை நீக்கினார்களோ அந்த விதிமுறையில் உன்னுடைய மைந்தனையும் அந்த வழியில் நிறுத்துதலே அறம் என்று அந்த மந்திரிகள் கூறுகின்றார்கள். அடுத்த பாடல். வழக்கென்று நீர் மொழிந்தால் மற்றதுதான் வழிபட்டு, வழக்கென்று நீர் மொழிந்தால் மற்றதுதான் வழிபட்டு, குழக்கன்றை இழந்தலரும் கோவுரு நோய் மருந்தாவோம், குழக்கன்றை இழந்து அலரும் கோவுரு நோய் மருந்தாவோம், இழக்கின்றேன் மைந்தனை என்று எல்லீரும் சொல்லிய இழக்கின்றேன் மைந்தனை என்று எல்லீரும் சொல்லிய சழக்கின்று நான் இசைந்தால் தருமம்தான் சலியாதோ, சழக்கின்று நான் இசைந்தால் தருமம்தான் சலியாதோ. வழக்கு என்று நீர் மொழிந்தார். அந்த வேதங்களை ஓதக்கூடிய அந்தணர்கள் விதித்த வழி மைந்தனை நிறுத்துவதே இதற்கு தீர்வாகும் என்று இந்த வழக்கை நீங்கள் கூறினால் மற்றதுதான் வழிபட்டு, அந்த வலிய கொல்லப்பட்டதால் அந்த குழக்கன்றை, இளமையான கன்றை இழந்து அலரும், இழந்து அலறிக்கொண்டு துன்பத்தில் அலறிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த உரு நோய் மருந்தாமோ, அந்த பசுவுக்கு ஏற்பட்ட அந்த நோய்க்கு இது மருந்தாக ஆகுமா
அப்படின்னா அந்த அந்தணர்கள் சொல்லக்கூடிய அந்த தீர்வு இதற்கு மருந்தாக ஆகுமா? அந்த பசுமாடு அடைந்த அந்த துன்பத்திற்கு மருந்தாக ஆகுமா? அப்படின்னுட்டு அவர்களை பார்த்து கேட்கின்றார் அரசர். இழக்கின்றேன் மைந்தனை என்று, நான் என்னுடைய மைந்தனை இழந்து விடுவேன் என்று எண்ணி நீங்கள் எல்லோரும் சொல்லிய இந்த குற்றத்திற்கு நான் உடன்பட்டால் தர்மம் கடவுள், அந்த அறக்கடவுள் சலிப்பு அடையாதா? சரி, எல்லாம் ராஜா தர்மத்தை கடைப்பிடிச்சாலும் தன்னுடைய மகனுக்கு ஒன்று வந்தால் அவரும் நீதி தவறிவிட்டார் அப்படின்னுட்டு தர்ம தேவதை நினைத்து பார்க்காதா? அப்படின்ட்டு அந்த தர்ம தேவதைக்கு சலிப்பு ஏற்படாதா அப்படின்னு கேட்கின்றார். அதாவது, நான் என்னுடைய மைந்தனை இழந்து விடுவேன், இழக்கின்றேன் மைந்தனை என்று, நான் என்னுடைய மைந்தனை இழந்து விடுவேன் என்று நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு, மந்திரிமார்களே, நீங்கள் உங்கள் மனதில் இப்படிப்பட்ட நினைத்து கொண்டு எல்லோரும் நீங்கள் சொல்லிய இந்த அந்தணர்கள் சொன்னபடி நாம் நடந்து கொள்வோம், அதற்கு பிராயச்சித்தம் பண்ணுவோம், அதற்கு ஒரு தீர்வை காண்போம் என்ற அந்த குற்றத்திற்கு நான் உடன்பட்டால், நான் இசைந்தால், நான் உடன்பட்டால் தர்மம், அந்த தர்ம தேவதை நம்மை பார்த்து சிரிக்காதா, சலிப்பு அடையாதா என்று அந்த மந்திரிமார்களை பார்த்து அரசன் கேட்கின்றான். மாநிலம் காவல் ஆவான், மாநிலம் காவலனாவான், மண்ணுயிர் காக்கும் காலை மாநிலம் காவலனாவான், மண்ணுயிர் காக்கும் காலை தானதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால், தானதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால், தானதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால், ஊனமிகு பகை திறத்தால் கள்வரால் உயிர் தம்மால், ஊனமிகு பகை திறத்தால் கள்வரால் உயிர் தம்மால், ஆனபயம் ஐந்தும் தீர்த்து அறம் காப்பான் அல்லனோ, ஆனபயம் ஐந்தும் தீர்த்து அறம் காப்பான் அல்லனோ. ஒரு மாநிலத்திற்கு, அந்த நாட்டுக்கு காவலன் ஆகக்கூடியவன், அரசனாக ஆகக்கூடியவன், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு கூறுகிறார். மண்ணுயிர் காக்கும் காலை, நிலைத்த எல்லா உயிர்களையும் காக்கக்கூடிய அந்த செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால், தான் அதனூருக்கு இடையூறு தன்னால், அந்த உயிர் தானதனுக்கு, அந்த உயிர் கூட்டங்களுக்கு எப்படிப்பட்ட இடையூறுகள்லாம் வரும், அதிலிருந்து இவன் காப்பாற்ற வேண்டும் அந்த உயிர்களை. தன்னால் அப்படின்னா அந்த அரசனால் இடையூறு வரும். தன் பரிசனத்தால், அவனுடைய சுற்றத்தார்களால் இடையூறு வரும். சுற்றத்தார்கள், மேலும் அந்த அவனிடத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாராலையும் வரும். ஊனமிகு பகை திறத்தால், அந்த பொறாமை மிகுந்த பகைவர்கள், ஊனச் செயலை செய்யக்கூடிய அந்த பகைவர்களினுடைய திறத்தால், வலிமையினால் இந்த உயிர்களுக்கு துன்பம் வரும். அப்படின்னா எதிரிகள் என்ன செய்வாங்க, பசு கவர்தல், கொள்ளையடித்தல், கற்பழிப்பு போன்ற இவைகளையெல்லாம் செய்யக்கூடிய அந்த பகைவர்கள், அதிலிருந்தும் மக்களை காப்பாற்ற வேண்டும். கள்வரால், கள்வர்கள் என்ன செய்வாங்க,
ஒருத்தர்கிட்ட உள்ள பொருளை வழிப்பறி செய்து கொண்டு போய்விடுவார்கள். அவர்களால் வரக்கூடிய பயத்திலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும். உயிர் தம்மால், பிற உயிர்களால். பிற உயிர்கள் அப்படின்னா கொடிய உயிர்கள், சிங்கம், புலி, கரடி, பாம்பு, இப்படி அந்த பிற கொடிய உயிர்கள். அதனால தான் அரசர்கள் வேட்டையாடுறதுக்கு போவாங்க. அந்த மிருகங்கள்லாம் கொஞ்சம் ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா உடனே அரசர்கள் அந்த மிருகங்களால் ஊரில் உள்ள மக்களுக்கு துன்பம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அதையெல்லாம் கொஞ்சம் பயமுறுத்தி வேட்டையாடி அந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் போக வச்சுட்டு வருவாங்க. அதுக்கு தான் அவங்க வேட்டையாட போகிறது அப்படின்ட்டு அது. அப்போ அந்த ஊருக்குள்ள சிங்கம், புலி, கரடி, யானை இதெல்லாம் வராதவாறு அந்த உயிர்களை காப்பாற்ற வேண்டியதும் ஒரு அரசனுடைய கடமை. அதான் உயிர் தம்மால் அப்படின்னா பிற உயிர்களால். ஆன பயம் ஐந்தும் தீர்த்து. இப்படிப்பட்ட மேற்கூறிய பயங்கள் 5. என்னது? தன்னால், தன் பரிசனத்தால், ஊனமிகு பகைத்திறத்தால் 3வது, கள்வரால் 4வது, உயிர் தம்மால் 5வது. இப்படி இவைகளால் வரக்கூடிய அந்த 5 பயத்தையும் தீர்த்து மக்களுக்கு, அந்த உயிர் கூட்டங்களுக்கு நீக்கி, அறத்தை காக்கக்கூடியவன், அறத்தோடு வாழ்ந்து அறத்தை காக்கக்கூடியவன் அல்லவா அரசனாக இருக்கக்கூடிய தகுதி உடையவன் அப்படின்னுட்டு அந்த சோழ மன்னன் அந்த மந்திரிகளுக்கு எடுத்து கூறுகின்றான். அப்போ இங்க ஏற்பட்ட பயம் என்ன பயம் அப்படின்னா மகனால் ஆன பயம். அப்ப இது எதுல வரும்? பரிசன பயம். 2வது, முதல்ல தன்னால், தன் பரிசனத்தால்னு வருது பார்த்தீங்களா? அந்த தன் பரிசனத்தால் வந்த பயம் அப்படிங்கிற இதுல இது நிற்கின்றது. அவனுடைய மகனால் இந்த செயல் நடந்ததுனால அந்த மகனாலான பயம் பரிசன பயம் அப்படின்ட்டு. மறையை ஓதும் அந்தணர் விதித்த வழி மைந்தனை நிறுத்துவதே இதற்கு தீர்வாகும், இந்த வழக்குக்கு தீர்வாகும் என்று நீங்கள் கூறியதனால் அந்த அதுதான் அந்த பசுங்கன்றானது வலிப்பட்டு அந்த வலிமையாக கொல்லப்பட்டு குளக்கன்றை, தன்னுடைய இளமையான அந்த பசுங்கன்றை, தன்னுடைய குழந்தையை இழந்து அலறிக்கொண்டு, துன்பத்தால் அலறிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பசுமாடு அடைந்த நோய்க்கு, அந்த துன்பத்திற்கு நீங்கள் சொல்லக்கூடிய தீர்வானது மருந்தாக அமையுமா என்று கேட்கின்றார் அரசர் அந்த அமைச்சர்களை பார்த்து. நான் என்னுடைய மைந்தனை இழந்து விடுவேன் என்று நீங்கள் எல்லோரும் பயந்து கொண்டு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு தீர்வை நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அந்த குற்றத்திற்கு நான் இசைந்தால், அதாவது இதற்கு பதிலாக வேறு ஒரு பிராயச்சித்தம், வேறு ஒரு தீர்வு, இதை நான் செய்து இந்த பழிபாவத்திலிருந்து நான் நீங்கிவிட்டால் அது அறமாக இருக்குமா என்று அரசன் கேட்கின்றான். நீங்கள் சொல்லிய இந்த சழக்குன குற்றம், இந்த குற்றத்திற்கு இன்று நான் உடன்பட்டால் இதை பார்த்து அந்த தர்ம தேவதை சலிப்பு அடையாதா? அந்த தர்ம தேவதை என்னை பார்த்து அது சிரிக்காதா என்று அந்த அரசன் அந்த அமைச்சர்களிடத்தில் கேட்கின்றான். அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய தீர்வு சரியான தீர்வாக இருக்க வேண்டும். என்னுடைய மகனை நான் இழந்து விடுவேன் என்று நீங்கள் அந்த தீர்ப்பை எளிமையாக்கி வேறு ஏதாவது பிராயச்சித்தம், பரிகாரம் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அதற்கு நான் உடன்பட்டால் தர்ம தேவதை இதை கண்டு சலிப்படைந்து என்னை பார்த்து சிரிக்காதா? அவன் தர்மத்திலிருந்து அவன் விலகிவிட்டான் என்று என்னை பார்த்து சிரிக்காதா? அப்படின்னுட்டுலாம் அந்த அமைச்சர்களை பார்த்து அரசன் கேட்கின்றான். ஒரு மிகப்பெரிய நாட்டிற்கு, மாநிலத்திற்கு காவலனாக இருக்கக்கூடிய அந்த அரசன் எப்படிப்பட்ட பயத்தை அவன் தன்னுடைய மக்களுக்கு தீர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னுட்டு சொல்லப்படுகிறது. அந்த மண்ணுயிர் காக்கும் காலை அந்த அரசன் என்பவன் நிலைத்த
அந்த நிலைத்த உயிர்களை காக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த உயிர்களுக்கு வரக்கூடிய இடையூறு 5 விதமாக சொல்லப்படுகிறது. முதலாவது, அந்த அரசனால் அந்த உயிர்களுக்கு வரக்கூடிய இடையூறு, அந்த அரசனினுடைய பரிசனத்தால் வரக்கூடிய இடையூறு, அந்த ஊனம் மிகுந்த, அந்த ஊனச் செயல் மிகுந்த, பொறாமை மிகுந்த அந்த பகைவர்களினுடைய ஆற்றலால் வரக்கூடிய ஒரு துன்பங்கள், பசு கவர்தல், கொள்ளையடித்தல், கற்பழிப்பு போன்ற அந்த துன்பங்கள். அதன் பிறகு கள்வர்களால் வரக்கூடிய பயம், வழிப்பறி செய்தல், கொல்லுதல் போன்ற துன்பங்கள். உயிர் தம்மால் மற்ற உயிர்கள், கொடிய காட்டு மிருகங்கள், கொடிய ஊர்வன, பாம்பு போன்ற ஊர்வன, இவற்றால் வரக்கூடிய இந்த பயங்கள் 5 விதமாக இவ்வாறு சொல்லப்படுகிறது. தன்னால், தன் பரிசனத்தால், ஊனமிகு பகைத்திறத்தால், கள்வரால், உயிர் தம்மால் என்று 5 விதமான பயங்களையும் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்த்து அறத்தோடு வாழ்ந்து, அறத்தை காக்கக்கூடியவன் அல்லவா ஒரு சிறந்த அரசனாக இருக்க முடியும் என்று அந்த அமைச்சர்களை பார்த்து அந்த மனுநீதி சோழன் கூறுகின்றான். என் மகன் செய் பாதகத்துக்கு இருந்தவங்கள் செய்ய இசைந்தே, என் மகன் செய் பாதகத்துக்கு இருந்தவங்கள் செய்ய இசைந்தே, அந்நியன் ஓர் உயிர் கொன்றால் அவனை கொல்வேனானால், அந்நியன் ஓர் உயிர் கொன்றால் அவனை கொல்வேன் ஆனால், தொன்மனு நூல் தொடை மனுவால் துடை புண்டது எனும் வார்த்தை, தொன்மனு நூல் தொடை மனுவால் துடை புண்டது எனும் வார்த்தை, மண்ணுலகில் பெற மொழிந்தீர் மந்திரிகள் வழக்கென்றான், மண்ணுலகில் பெற மொழிந்தீர் மந்திரிகள் வழக்கென்றான். என்னுடைய மகன் செய்த இந்த பாதகமான இந்த செயலுக்காக கழுவாயாக அறநூலின் வழி நிற்கச் செய்தலான தவம் செய்ய உடன்பட்டு, அவ்வாறே அயலான் ஓர் உயிரை கொன்றால் அதற்கு கழுவாயாக அவனை கொலை செய்வதே தீர்வாகும் என்று கொன்று விடுவேனானால், தொன்மனு நூல், இந்த உலகத்தில் பழைய காலத்தில் இருந்து வந்த அந்த மனு நூல், அந்த மன்னனால் கொண்டு வரப்பட்ட அந்த நீதியானது இந்த மாலை அணிந்த அதற்கு பின் வந்த இந்த மனுநீதி சோழனால் அது அழிக்கப்பட்டது என்ற ஒரு வார்த்தை இந்த நிலைத்த உலகில் நான் பெறுவதற்காக நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை நீங்கள் கூறினீர்கள். இதுதான் மந்திரிகளினுடைய ஒரு வழக்கமாக இருக்கின்றது அப்படின்னுட்டு மந்திரிகளை பார்த்து கூறுகின்றார். அதாவது, அயலான் ஓர் உயிரை கொன்றால் அதற்கு கழுவாயாக அவனை கொலை செய்வதுதான் தீர்வு, அதுதான் ஏற்றுக்கொள்ளணும். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, என்னுடைய மகன் செய்த பாதகத்துக்கு அந்தணர்கள் என்ன ஒரு வழியை சொல்கின்றார்களோ அதுபோல நாம கேட்டுக்கொள்வோம் அப்படின்னுட்டு உறுதியாக நீங்கள் ஒரு தீர்வை நீங்கள் சொல்லவில்லை. அப்படி ஒரு உறுதியான தீர்வை சொல்லி இருந்தால் நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். நீங்கள் அப்படி ஒரு உறுதியான ஒரு தீர்வை சொல்லாமல் அந்தணர்கள் சொன்ன வழியில் நாம் இதற்கு ஒரு பரிகாரத்தை தேடுவோம், இதற்கு கழுவாயை தேடுவோம் அப்படின்னுட்டு நீங்கள் கூறினீர்கள் அப்படின்னுட்டு அரசன் மந்திரிகளை பார்த்து கூறுகின்றான். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் கேட்டேன் அப்படின்னா
அந்த தொன்மையான மனு அரசன் நீதியை ஒரு நூலாக தொடுத்தார். அதற்கு பின் வந்த அதே பெயரை தாங்கிய இந்த மனுநீதி சோழன் அதை துடைத்தார். தொன்மனு தொடுத்தார், பின்மனு துடைத்தார். அந்த நீதியை கடைப்பிடிக்காமல் மீறினார் அப்படின்னுட்டு தன்னுடைய மகன் மீது இருந்த பாசத்தின் காரணமாக அந்த நீதி நூலை படி நடவாமல் அவர் இருந்தார் அப்படின்னுட்டு ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் நான் பெறுவதற்காக நீங்கள் சரியான தீர்வை சொல்லாமல் இப்படி நீங்கள் கூறிக்கொண்டு இருக்கின்றீர்கள். இதுதான் மந்திரிகளினுடைய ஒரு வழக்காக இருக்கின்றது அப்படின்னுட்டு சரியான தீர்வு சொல்லவில்லை அப்படின்னுட்டு மந்திரிகளை பார்த்து கூறுகின்றான் அந்த அரசன். என்று அரசன் இகழ்ந்துரைப்ப எதிர் நின்ற மதியமைச்சர் என்று அரசன் இகழ்ந்துரைப்ப எதிர் நின்ற மதியமைச்சர் நின்ற நெறி உலகில் இதுபோல் முன் நிகழ்ந்ததால் நின்ற நெறி உலகின் இதுபோல் முன் நிகழ்ந்ததால் பொன்றுவித்தல் மரபன்று மறைமொழிந்த அறம் புரிதல் பொன்றுவித்தல் மரபன்று மறைமொழிந்த அறம் புரிதல் தொன்று தொட்டு நெறியன்றோ தொல்நிலம் காவல என்றார் தொன்று தொடு நெறியன்றோ தொல்நிலம் காவல என்றார் என்று அரசன் இகழ்ந்து உரைப்ப. இப்படி அந்த மந்திரிமார்களை எல்லாம் பார்த்து அரசன் இகழ்ச்சியாக உரைக்கின்றான். உடனே எதிர் நின்ற மதி அமைச்சர், அந்த அரசனுக்கு எதிரில் நின்ற அந்த அறிவு கூடிய அமைச்சர் பெருமக்கள் நின்ற நெறி உலகின் கண், இப்படி நிற்கக்கூடிய அந்த நெறியானது இந்த உலகத்தில் இதுபோல் முன் நிகழ்ந்ததால், இதுபோல ஏற்கனவே நிகழ்ந்து இருக்கின்றது. பொன்றுவித்தல் மரபு அன்று, இதற்காக கொல்லுதல் என்பது ஒரு மரபு அல்ல, கொல்லுதல் மரபு இல்லை. மறைமொழிந்த பொன்றுவித்தல் அப்படின்னா கொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். மரபு அன்று, கொல்லுதல் ஒரு மரபாக இல்லை. மறைமொழிந்த அறம் புரிதல், வேதத்தில் சொன்னவாறு அறத்தை செய்வது தொன்று தொடு அப்படின்னா தொன்று தொட்டு ரொம்ப பழங்காலமாக வரக்கூடிய நெறியாக இருக்கின்றது. தொல்நிலம் காவல என்றார். அந்த பழமையான சோழ மண் நிலத்தை காவல் காக்கக்கூடிய சோழ மன்னனே என்று பதில் கூறுகின்றார்கள் அந்த மந்திரிமார்கள். ஏன்னா ஒரே வாரிசு தான் இருக்குது, அவனையும் இழந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இதற்கு அந்த அரசிளங்குமரனை கொல்லுவது மரபில் இல்லை. அதற்கு தகுந்தாற் போல வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த அறங்களை நாம் செய்து இந்த பழிபாவத்திலிருந்து நாம் நீங்கிக் கொள்ளலாம். இது தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு நீண்ட நெறியாக இருக்கின்றது அப்படின்னுட்டு அரசனுக்கு அந்த அமைச்சர்கள் எடுத்து கூறுகின்றார்கள். அப்போ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த அரசிளங்குமரனை கொல்ல வேண்டாம்ங்கிறத அவர்கள் அந்த அமைச்சர்கள் எடுத்து கூறுகின்றார்கள். அதாவது என்னுடைய மகன் செய்த அந்த பாதக செயலுக்கு அந்த வேதங்களில் சொல்லப்பட்ட அறநூலின் வழியில் நிற்க வேண்டும். அந்த ஒரு கழுவாயாக அந்த அறநூலில் சொல்லப்பட்ட வழியில் நிற்கக்கூடிய அந்த தவத்தை செய்ய நான் உடன்பட்டால்
அது தவறு. ஏனென்றால் ஒரு அந்நியன் ஒரு உயிரை கொன்றால் அவனை கொல்ல வேண்டும் என்பது ஒரு மரபாக, அதுவும் ஒரு நீதியாக இருக்கின்றது. அப்படி அந்த தொன்மையான மனு மன்னன் ஏற்படுத்திய அந்த நீதி நூலை அவனுக்கு பின்னால் வந்த அந்த மலர் மாலைகளை அணிந்த அந்த மனுநீதி சோழன் அந்த அவனுக்கு முந்தைய அந்த மனு மன்னன் செய்த அந்த நீதியை விட்டு அவன் நீங்கிவிட்டான் என்ற ஒரு பழிச்சொல் இந்த நிலைத்த உலகத்தில் நான் பெறுவதற்காக நீங்கள் இப்படிப்பட்ட அந்த தீர்வை எல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றீர்கள். இது மந்திரிகளுக்குரிய ஒரு வழக்கமாகவும் இருக்கின்றது அப்படின்னுட்டு நான் ஒரு பழியை அடையும்படி நீங்கள் ஒரு வழக்கை கூறியிருக்கின்றீர்கள் என்று அந்த மந்திரிமார்களை பார்த்து அந்த மனுநீதி சோழன் கூறுகின்றான். அதாவது தொன்மனு தொடுத்தார், பின்மனு அந்த நீதியை துடைத்தார் என்ற ஒரு வார்த்தை எனக்கு வந்துவிடக்கூடாது என்று அந்த சோழ மன்னன் கூறுகின்றான். என்று இவ்வாறு அரசன் இகழ்ச்சியாக அந்த மந்திரிமார்களை பார்த்து உரைத்தவுடன் அந்த அரசனுக்கு எதிரில் நின்ற அறிவு கூடிய அமைச்சர்கள், இந்த உலகத்தில் இதுபோல் முன்பு நிகழ்ந்து இருக்கின்றது, அந்த வேதத்தில் சொன்ன நெறியில் நின்று அவர்கள் இதற்கு கழுவாயை தேடி இருக்கின்றார்கள், இதற்கு ஒரு பரிகாரத்தை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இதற்கு பதிலாக அந்த அரசிளங்குமரனை கொல்வது என்பது மரபு இல்லை. கொன்றுவித்தல் மரபு அன்று. கொன்றுவித்தல்னா கொல்லுதல். அந்த பதிலுக்கு பதிலாக அந்த குமரனை கொல்லுவது மரபு அன்று. அந்த வேதத்தில் சொல்லக்கூடிய அந்த அறங்களை நாம் புரிந்து கொண்டு தொன்று தொட்டு வரக்கூடிய அந்த நெறிகளை பின்பற்றி கொண்டு வரக்கூடிய நெறியில்தான் நாம் இருக்கின்றோம். தொன்று தொடு நெறி என்றோம். அதுதான் ரொம்ப தொன்று தொட்டு வரக்கூடிய அந்த நெறியாக, வேதத்தில் சொல்லக்கூடிய நெறியாக இருக்கின்றது. இப்ப அந்த பழமையான சோழ நிலத்தை காக்கக்கூடிய காவலனே என்று கூறுகின்றார்கள் அந்த அமைச்சர் பெருமக்கள். அதாவது உயிருக்கு உயிர் என்று நாம் இதை எடுத்துக்கொள்ளாமல் அந்த இளங்கன்றுக்கு பதிலாக உன்னுடைய மகனை கொல்ல வேண்டும் என்று நாம் அதற்கு தீர்வு கொடுக்காமல் வேதத்தில் சொல்லப்பட்ட மற்ற அந்த அறநெறிகளை எல்லாம் கடைபிடித்து இதற்கு ஒரு தகுந்த கழுவாயை நாம் ஏற்படுத்தி கொள்வோம், தகுந்த பரிகாரத்தை ஏற்படுத்தி கொள்வோம், இந்த பழிபாவத்திலிருந்து நீங்கிக் கொள்வோம். ஏனென்றால் உனக்கு இருக்கக்கூடியதும் ஒரே ஒரு மகன்தான், அரச ஆட்சியை காப்பாற்றக்கூடியவன், அடுத்து வரக்கூடிய அரசிளங்குமரன் என்ற எண்ணத்தில் அந்த மந்திரிமார்கள் எல்லாம் உயிருக்கு உயிர் என்ற கொள்கையை விடுத்து வேறு கழுவாயை பிராய சித்தங்களை நாம் கடைபிடிப்போம் என்று அந்த மந்திரிமார்கள் எடுத்து கூறுகின்றார்கள் என்ற அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வந்திருக்கக்கூடிய வளர்மதி அம்மையார், கஸ்தூரி அம்மையார், அன்னம்மாள் அம்மையார், இன்னும் சோமகோமதி அம்மையார், நம்முடைய இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தக்கூடிய பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.